அவருடைய ரசிகர்களாக எனக்கே எல்லாரும் முன்னாள் உங்க கட்சியில உங்களுக்கு கட்சியில இருக்க முதன்மையான இதெல்லாம் கண்டிச்சு ஒரு பொதுவான அறிக்கை மாதிரி தனிமற்ற பதிவுகளை வாங்க பகுதியை இது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு வரவு அறிக்கிறது. அந்த தங்கச்சியை பேசும்போது அப்படிலாம் பேசுறது தனிமற்றது. உங்களை பெற்றவர்கள் உடன் வந்தவர்கள் உங்களுக்கு படிப்பிக்கிற ஆசிரியர்கள் உங்களோட பணி செய்வார்கள். நம்ம கட்சியில இருக்கிற பெரியவர்கள்லாம் கூச்சப்படுவாங்க, கருவருப்பாங்க. அதை செய்யாதீங்க. நீங்க நேர்மையாக பிரிக்க வச்சுருந்தீங்கன்னா இப்ப நீங்க கொண்டாது என் மேல கமிஷனர் அலுவலகத்துல மனு கொடுத்து போனீங்கல்ல, புகார் அளிக்க போங்க. அதுக்கு தகுதியும் நேர்மையும் உங்களுக்கு இருந்தது. நீங்க எங்க குடும்பங்களை பேசும்போது என் மனைவி என் தம்பி சிவகார்த்தியின் குடும்பத்தில் அவன் மகனை ஐயா அன்பு சகோதரர் அஜித் அவர்கள் குடும்பத்தார் பிள்ளைகளை இதையெல்லாம் பேசும்போது நீங்க எங்க இருந்தீங்க? எங்க இருந்தீங்க? அப்போ உங்க கட்சிக்காரங்க என் கட்சியில் இருக்க பிள்ளைகளை மற்ற கட்சியில் இருக்க பெண் பிள்ளைகளை அவ்வளவு கேவலமா எழுதுறானே, வாய்ப்பு சொல்ல முடியாத வார்த்தை. நீ எல்லாத்தையும் சேர்த்து நான் எடுத்துக்கிட்டேன், மொத்தமா இவ்வளவு எடுத்துக்கிட்டு நான் இதே கமிஷனர் உங்க மேல புகார் கொடுத்தாரு. இப்படி பேசுறாங்க பெரும்புத்தி பிள்ளைகள் அவர் கட்சி அவர் கண்டிக்கல. இப்ப அவர் மேல இருக்கும் வழக்க பதிவு பண்ணி விசாரிங்க என்னன்னு கேட்டு நாங்க கொடுக்கணுமா? நான் இதெல்லாம் சேர்த்து ஒரு புத்தகம் கொடுக்கணுமா? எப்படி எழுதிருக்காங்க சமூகம் பார்க்கலாமா? சொல்லுங்க. அதை நீங்க கண்டிச்சிருக்கீங்கன்னா வச்சுக்க, இவர் பேயாம பேசுறாரு பேசும்போது ஒரு பேசும்போது இந்த மாதிரி பேசாதீங்கன்னா சொல்லிருக்க மாட்டாரு. ஒன்றாஜுக்கு கட்சி இல்லை, அரசியல் இல்லை, வாக்கு இல்லை, சமூக அக்கறை, அதுலதான் அவர் பேசுறாரு. உங்களுக்கு புரியுதா? அவருக்கு ஊடகத்துக்குள்ள இருக்கிறதுனால ஒரு மனிதனா சொல்லிட்டாரு. மற்றவன் மனசுக்குள்ள குடியிருக்க இருப்பான். உங்களுக்கு வழங்குது. அது மேல அவர் சொன்னது யாரையும் காயப்படுத்தணும். இந்த மாதிரி இருக்குதே, இந்த சமூகம் நம்ம நேரிச்ச சமூகத்துக்கு போயிடுச்சு. இதுக்காக நம்ம முன்னோர்கள் ஆண்டோர்கள் சான்றோர்கள் அருமை பெருமக்கள்லாம் இந்த மாதிரி சமூகத்தை கட்டமைக்கமா பாடுபட்டார்கள். ஐயோ இதை சரி செய்ய முடியாதாங்க ஆதங்கத்துல சொல்றாரு தம்பி, ஆதங்கத்துல சொல்றாரு. அதுவே தவறு விட்டதுன்னா நோக்கத்தோடு நீங்க எழுதுறீங்க. எங்களை அசிங்கப்படுத்தணும், கேவலப்படுத்தணும், எங்க குடும்பங்களை ஒண்ணுங்க மாட்டேன் பிள்ளைகளை குறிப்பா என் கட்சி பிள்ளைகளை ரொம்ப எழுதுறீங்க. அதெல்லாம் என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? ஒண்ணுல மாட்டேன். என்ன செய்யலாம் தம்பி? நீங்க என்ன பண்றீங்க? இந்த பெண்கள்லாம் உங்களை இப்ப இந்த அண்மையில் நடக்கிறதுக்காக கொஞ்சம் வெறுக்கிறாங்க. இந்த பெண்ணுக்காக நான் வருவேங்க. நீங்க எங்க நடிக்கிறத நிறுத்தினீங்க? எங்க நடிக்கணும்? நடிச்சுதான் இருக்கீங்க. நீங்க இடையில நடிக்கிறது இப்ப தலையில தான் அதிகமா நடிக்கிறீங்க. நீங்க உண்மையிலே அக்கறை இருந்தா அந்த தங்கச்சியில் பேசும்போது ஒரு அறிக்கை உங்க பேர்லயோ உங்க கட்சி பேர்லயோ தொடர்பாக இது மாதிரி தங்கச்சியை பேசுறத நிறுத்திக்கணும். அன்பு வேற இப்படி இந்த வார்த்தைகள் அறிவு